என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அணைத்ததும் நீ. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் இதுல தப்பு பண்ணனா தப்பு பண்ணலையான்னா எனக்கு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தரை காப்பாத்திருக்கேன், அது போதும். நான் இங்க என் ஃப்ரெண்டு கூட ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் வந்தேன். அந்த இங்க வரும்போது அவ பேசினது எல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவ கூட நீங்க வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அவளை உங்களை அடிமையா பார்க்கணும் அப்படி இப்படின்னு தான் அவ சொல்லிட்டு இருந்தா. அதுக்காக மட்டும்தான் உங்களை காப்பாத்தணும்னு நான் வந்தேன். உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கடைசியில நீங்க ஏன் அந்த படியை சுமக்கணும்னு சொல்லி மட்டும்தான் நான் உங்களை காப்பாத்த வந்தேன். ஆனா காப்பாத்த வந்த இடத்துல இதெல்லாம் நடக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா இப்ப தாடியை வாங்கிக்கிட்டது உங்களால மட்டும்தான். உங்களை காப்பாத்தணும். ஏன்னா நீங்க எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ணதவங்களுக்கு தண்டனை கிடைக்கவே கூடாதுன்னு அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க என் கழுத்துல தாலி கட்டலன்னா கண்டிப்பா அவ கழுத்துல தாலி கட்டியிருப்பீங்க. அந்த தப்பை ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மட்டும்தான் நான் நினைச்சேன். ஏன்னா நீங்க எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணாத இடத்துல அந்த தப்பையே நீங்க ஏத்துக்கணும். இல்ல, நீங்க வந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்லாம் எதுவும் வேண்டாம். தப்பு பண்ணாத ஒருத்தவங்க தப்பை ஏத்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவளும் அங்க நின்றுட்டு ஓவரா பேசிட்டு இருந்தா. மேபி எனக்கு என்னமோ உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சத்தியமா எனக்கு இல்ல அந்த பழக்கம். எனக்கு தெரியும். அவ ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கா. நீங்க குடிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பிளான் போட்டு ரொம்ப சொல்லிட்டு இருந்தனால மட்டும்தான் நான் வந்தேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் சின்னதா முடிஞ்சிரும் மட்டும்தான் நான் நினைச்சேன். நான் இதுக்குள்ள இன்வால்வ் ஆக வேண்டாம்னு தான் நினைச்சேன். அவ ஓவரா பேசிட்டு போனனாலதான் இதுக்குள்ள நான் வரவே செஞ்சேன். என் கழுத்துல தாடி கட்டலன்னா கண்டிப்பா அவ கழுத்துல நீங்க தாலி கட்டியிருப்பீங்க. அவ ரொம்ப மோசமானவ. அவளை பத்தி உங்ககிட்ட நான் தப்பா சொல்றேன்னா நினைச்சுக்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவ அப்படிதான். எனக்கு நல்லாவே தெரியும் அவ ரொம்ப மோசமானவ. அவளும் அவ ஃப்ரெண்டும் நின்று பேசிட்டு இருந்ததை நான் நல்லாவே கேட்டேன். ஒவ்வொரு விஷயத்துலயும் உங்களை பிடிக்கும்னு சொன்னாலே தவிர உங்க விருப்பத்துக்கு நான் பண்ணுவேன் அவ ஒரு வார்த்தை கூட சொல்லல. குடும்பத்துக்கிட்ட அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாத்தையும் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா. அப்படி அவ உண்மையாலுமே லவ் பண்றவளா இருந்தா உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டா. அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் உலக இன்வால்வ் ஆனேன். மற்றபடி உங்களை விருப்பப்பட்டோ அப்படியெல்லாம் நான் தாலி வாங்கிக்கல. நீங்க அசிங்கப்பட்ட கூடாதுன்னு மட்டும்தான் நான் தாலியை வாங்கிக்கிட்டேன். மற்றபடி உங்களை பத்தி ரொம்பலாம் எனக்கு தெரியாது. ஏதோ அந்த காலேஜ்ல நீங்க எல்லாருமே ஒரு கேங், அவ்வளவுதான். அதை தவிர உங்களை பத்தி எனக்கு பெருசாலாம் தெரியாது. உங்களை காப்பாத்தணும்னு நான் வந்தனே தவிர வேற எதுக்காகவும் இல்ல. ரொம்ப ரொம்ப சாரிங்க, என்னாலதான் இதெல்லாம். நான் அப்பவே அவகிட்ட சொன்ன அக்கா வருவாங்க, அக்கா கூட்டிட்டு போவாங்க. அவ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, தலை சுத்துதுன்னு சொன்ன மட்டும்தான் அவளை கூட்டிட்டு போனேன். மத்தபடி நான் எந்த தப்புமே பண்ணலைங்க. நீங்களாச்சும் என்ன நம்புங்க, நான் எந்த தப்புமே பண்ணல. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ பேசினதை கேட்டுட்டேன். அப்படி சப்போஸ் நான் கேட்காம இருந்திருந்தா கூட உங்களை நல்லவங்கன்னு தான் நினைச்சிருப்பேன். ஏன்னா உங்களை பத்தியும் தெரியும், மேம பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கனாலேயே உங்களை நல்லவங்களெல்லாம் நினைக்கல. உங்களை பத்தி ஏதோ எனக்கு கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதை பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ அக்காவை தான் வர சொல்லியிருப்பேன். ஆனா அக்கா கிட்டயும் நான் கால் பண்ணி சொல்லல. மேம் இன்னும் உங்களுக்கு கால் பண்ணலையா? உங்களுக்கு தேடலையா? இல்ல, கண்டிப்பா தேட மாட்டாங்க. ஏன், என்னாச்சு? அது ஒன்னும் இல்ல, அக்காவுக்கு என்னை பத்தி தெரியும், அதனாலதான். ஓ அப்படியா, சரி. அவ இப்படி எல்லாம் பண்ணுவா, இப்படி எல்லாம் யோசிப்பாளான்னு நினைச்சு கூட பாக்கல. ஆனா இவனால ஏற்கனவே எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை வந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, அவ ரொம்ப தலைவலிக்குது, தலை சுத்துதுன்னுலாம் சொன்னனால மட்டும்தான் நான் கூட்டிட்டு போனேன். அதுவும் ரேபிடோல இருந்து எதுவுமே வரலன்னு சொன்னா. சரி, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம், அந்த வழி தானே போறோம்னு நினைச்சேன். அப்ப கூட அக்காவுக்கு கால் பண்றேன்னு அவகிட்ட ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் கூட அவ காதுல வாங்கல. ஏதோ அவளை நம்பி நான் கூட்டிட்டு போனேன். ஆனா இவ்வளவு பண்ணுவான்னு எனக்கு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பாக்கல. இதெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அவகிட்ட போயிருக்க மாட்டேன். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைன்னு வருதுன்னு தெரிஞ்சு நம்ம ஏன் அந்த பிரச்சனைக்குள்ள போறோம்? அப்புறம் எப்படி அந்த பிரச்சனை நமக்கு வரப்போகுது? பிரச்சனைன்னு ஒண்ணு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏன் அதுக்குள்ள போவோம்? வரணும்னு இருந்தா வரதா செய்யும். அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. வந்து முடிஞ்சதுதான். மேபி நாங்க வராம இருந்திருந்தா நீங்க கெட்டவங்களா தான் இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் இவ ஒரு நல்ல பையன் இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் தோணி இருக்கும். அந்த இடத்துல நான் வந்து உங்களை காப்பாத்திட்டேன். சோ நீங்க ஹாப்பின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதுக்கெல்லாம் செஞ்சதுக்கு. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலங்க. ஒருத்தவங்க உதவி பண்றாங்களா நம்மளும் உதவி பண்ணணும்லாம் இல்ல. அவங்க உதவி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ரிட்டர்ன் அவங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்லாம் ஒண்ணுமே இல்ல.
இல்ல. அதை எதிர்பார்த்து யாரும் வந்து உதவி பண்றது இல்லையே. உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா வந்து உதவி பண்றாங்க, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் எதுவும் எதிர்பார்க்கலாம் இல்ல. உதவி செய்யறவங்க எதையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. மனசுன்னு ஒண்ணு இருந்தா யாரு வேணாலும் செய்வாங்க. அவங்க ஆப்போசிட்ல ஏதாவது செய்யணும் அப்ப மட்டும்தான் நம்ம உதவி செய்யணும்லாம் நான் கிடையாது. மேபி வேற யார் வேணாலும் அப்படி இருக்கலாம், ஆனா நான் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவங்களுக்கு உதவி செய்யணும், அவ்வளவுதான். என்னோட லைஃப்ல நான் அப்படிதான் பழகிட்டு இருக்கேன். நான் உதவி செஞ்சனால நீங்களும் உதவி செய்யணும்னா இல்ல. அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லவே இல்ல. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா எனக்கு எந்த உதவியும் பண்ண தேவையில்ல. ஏதாவது கஷ்டத்துல நான் இருந்தா ஆறுதலா நீங்க பேசினா மட்டும் போதும். மற்றபடி நீங்க உதவி செய்யணும்னா நான் இதை செய்யலைங்க. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நீங்க பேசாதீங்க. அந்த மாதிரி எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. வேணும்னா வேற யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா நீங்க போய் உதவி செய்யுங்க, போதும். எனக்கே செய்யணும்லாம் அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. போதும், தேங்க்ஸ்னு சொல்ல தேவையில்ல. இப்போ நமக்குள்ள கல்யாணம் ஆயிருச்சு. வாங்க உங்க வீட்ல போய் நானே சொல்றேன். அததான் சொல்ல வந்தேன். வீட்டுல போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ எப்போதும் போல எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம். மத்தபடி என் கழுத்துல தாலி கட்டினது அதெல்லாம் மறந்துருங்க. காப்பாத்தணும்னு வந்தேன், அவ்வளவுதான். நீங்க யாரோ நான் யாரோ எப்போதும் போலதான் நம்ம வாழ்க்கை இனிமே போக போகுது. மத்தபடி எனக்காக நீங்களும் வர வேணாம், உங்களுக்காக நானும் வர வேணாம். வரேங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்டுக்கும். எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்ச அந்த தாலி மட்டும் என் கழுத்துல இருக்கட்டும். மத்தபடி நீங்க யாரோ நான் யாரோ தான். நான் வர இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மீட் பண்ணி பேசிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்த எல்லாத்தையும் பேசி முடிச்சிடணும்ன்றதுக்காக. உங்களை யாரு வீட்டுல கொண்டு போய் விடுவா? நீங்க பயப்பட வேணாம். ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்கேன், அவ வந்துருவா. நீங்க பாத்து போங்க. இத பத்தி எதுவும் யோசிக்காதீங்க. இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க, அவ்வளவுதான். நீங்க யாரோ நான் யாரோ. பாய். ஏன் என்னோடு உன் காதல் உண்டாச்சு? சிறு தண்ணீராய் நான் தவழ்ந்தேனே, இதில் எப்போது மின்சாரம் உண்டாச்சு? பெண்ணே பெண்ணே, ராவோடும் பகலோடும் உந்தன் ஞாபக தொல்லை, ரயில் பாதை பூவோடு வண்டுகள் தூங்குவதில்லை. இது சரியா தவறா என்பதை சொல்ல சாஸ்திரத்தில் இடமில்லை. ஒரு பூங்காவை போய் எங்கள் உள்ளம் வைத்தேன், அதில் புயல் வீசி குலைத்தது யார்? வெண்ணிலவே வெண்ணிலவே என்னை போல தேயாதே, உன்னோடும் காதல் நோயா? என்னாச்சு? இங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்க? ஆமா, நீ எங்கதான் போன? இங்கதாண்டி பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். இங்க நம்மளே கல்யாணத்துக்கு வந்தோம். இங்க என்ன பக்கத்துல ஒரு சின்ன வேலை? அது ஒண்ணும் இல்ல, அங்க ஒரு கோவில் செமையா இருக்குமா, அதான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன ஏண்டி விட்டுட்டு போன? கோவிலுக்கு தானே போறேன், நீ கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா ஓகே, ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டேன். அதனால விட்டுட்டு போயிருவீங்க மேடம். நீ கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா தூங்கிட்டு இருந்தியா, அதனால தான் விட்டுட்டு போனேன். வேலை சீக்கிரமா வந்துட்டோம், நீ டயர்டா இருந்தியா, அதான் போனேன். எனக்கு என்னமோ அந்த டீ ஷாப்ல நம்ம நின்னுட்டு இருந்தோம்ல, அப்பையில இருந்து நீ சரியில்லையோன்னு தோணுதுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, கோவில் ரொம்ப நல்லா இருக்குமா இங்க, அதான் போயிட்டு வந்தேன். நீ கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சேன். நீ தான் நல்லா தூங்கிட்டு இருந்திய, ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தியா, அதனால தாண்டி போனேன். அதை விட்டுட்டு அங்க இருந்து தான் போனேன், இங்க இருந்து தான் போனேன்னா இல்ல. இங்க இருந்து வேணாலும் கோவில் போலாம், போதுமா? அது இல்லாம டீ ஷாப்ல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுனால தான் நான் அப்படி இருந்தேன். மத்தபடி ஒண்ணுமே இல்லடி. நீ யார் ரொம்ப கற்பனை பண்ணிக்காத. என்ன தலைவலிக்குதோ? ஆமாடி, நேத்து நைட்ல இருந்து ஒரே தலைவலிடி. ஏன், என்னாச்சு? காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டல, அது இல்லாம அதனால தாண்டி. இல்லனா மேடம் சீக்கிரமா தூங்கிட்டு லேட்டா எந்திரிக்காள் தானே? ஆமாண்டி, அதனால என்னமோ தலைவலிக்குதுடி. அது இல்லாம ஸ்கூட்டில வந்தனால நேத்து நைட்ல இருந்தே தலைவலி. கொஞ்சம் டிராவல்ல ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குல்ல, அதனால தான். சரிடி, சரி வா உட்கார் போலாம். ஆனா எனக்கு என்னமோ ஃபேஸ்ல ஒரு மாதிரி டல் தெரியுதே. என்னாச்சு? கோவில் போனியே, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில வரைக்கும் தலைவலி இருந்துச்சு, இப்போ ஓகே தான். தலைவலி தீந்துருச்சு. அது என்ன காலையில வரைக்கும் இருந்துச்சு இப்போ ஓகேங்கற? ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராதனால சோகமா இருக்கியோ? நமக்கு மட்டும் தானே தெரியும், விடு. அது மட்டும் இல்ல, காலையில அந்த தலைவலி பறந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். சரி, அது எப்படி காலையில பறந்து போயிடுச்சு? மாத்திரை போட்டு தீந்துருச்சு. அது இல்லாம கோவில் வந்தால ஒரு மாதிரி நிம்மதியா இருந்துச்சு, அவ்வளவுதான். போதுமா? ஐயோ, இவ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குள்ளாரியே அவ்வளவுதான்ப்பா. என் தலைவலிக்கு காரணமே நீதாண்டி. நான் எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கேன், நீதான் சோகமா இருக்க. நான் வேணா தலைவலிலேயே பல்ல கட்டுட்டுமா? தலைவலியில நீ போயிடுச்சுன்னு சொன்ன, அதனால சிரிக்கணும்ல. ஒருவேளை நான் வேணா உங்க அக்கா உங்க தங்கச்சியில கூப்பிட்டுமா? ஏன்டி அவங்கள மட்டும்? ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து குடும்பத்துல இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டேன், அதுவும் நல்லதா இருக்கும். இப்பவே நம்மளே கிளம்பிடுவோம், இன்னும் 1 ஹார்ல. தெரியுதுல ஜோ, என்கிட்ட அடி வாங்காம கிளம்பிடுறீ, உனக்கு அவ்வளவுதான் ஜோ. நீ சோகமா இருக்கடி, நான் சிரிக்க வைக்க ட்ரை பண்றேன். சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஜோ ரொம்ப கடுப்பேத்துறடி. அப்ப நான் கடுப்பேத்துறேன் நடி உன்னை. அப்படி சொல்ல முடியாது, ஆனா வச்சுக்கோடி. இப்ப நான் ஓகே தான், நல்லாதான் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல தலைவலியா வந்துச்சு, அவ்வளவுதான். இப்ப காலையில அதெல்லாம் பறந்து போயிடுச்சு. இதுக்கு மேல எப்ப தலைவலி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. இதுக்குதான்மா சீக்கிரம் எந்திரிக்கிறதா பழகிக்கணும். 9 மணிக்கு காலேஜுக்கு. மேடம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 7:30க்குலாம் எந்திரிச்சிருவேன். ஓ, அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருவீங்களா மேடம்? ஆமாண்டி, வீட்டுல ரொம்ப செலவுண்டி. 8 மணி வரைக்கும் யாரும் எழுப்பிட மாட்டாங்க. 8 மணிக்கு வந்து எழுப்பிடுவாங்க. 1/2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். 8:30க்கு தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு கிளம்பிடுவேன், போதுமா? அது மாதிரி உன்ன மாதிரி எல்லாம் என்னால சீக்கிரம் எந்திரிக்க முடியாது.
காலேஜ் படிக்கிற பைத்தியம். அது படிக்கிறனால தாண்டி 8 வரைக்கும் தூங்குறேன். ரொம்ப சூப்பர். இனிமே 8 வரைக்கும் ஏன் 8:50 வரைக்கும் தூங்கிக்கோ. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு கிளம்பிக்கோ. நல்லாதான் இருக்கும். 8:50 வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். 2 அம்மாக்களும் சேர்த்து என்ன புதைச்சிருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. நீ உண்மையுமே 7:30க்கு தான் எந்திரிக்கிறேன். எனக்கு டவுட்டா இருக்கு. உங்க மாமா கிட்ட கேட்கணும்டி. ஹலோ உண்மையுமே நான் 7:30க்கு எந்திரிச்சிருவேன். என் மாமாவே கிறுக்கு பையன், அவனே 8 மணிக்கு தான் எந்திரிப்பான். அம்மாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. போதும் உனக்கு இந்த மரியாதை. ரொம்ப மரியாதைலாம் தேவையில்லை. அம்மா உன் மாமாவை எல்லாரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, நீ என்ன நினைக்கிற? சாமி நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருக்கோம். மாமா அத்தை பொண்ணு அவ்வளவுதான். அதை மீறி ஒரு சொந்தம்லாம் எங்களுக்குள்ள வரவே வராது, யாருன்னு நினைச்சாலும். இப்ப வரைக்கும் மாமா அத்தை பொண்ணு அவ்வளவுதான். இப்ப வரைக்கும் மாமா அத்தை பொண்ணு அவ்வளவுதாண்டி. அதை மீறி ஏதாவது உறவெல்லாம் வரவே வராது எங்களுக்குள்ள. ஒரு நாள் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கலாம் நாங்க யோசிச்சது கூட கிடையாது. அப்படி நானே யோசிச்சாலும் அவன் யோசிக்கவே மாட்டான். நானும் அதை யோசிக்கவே மாட்டேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தோம். எங்களுக்கு அந்த மாதிரி தாட் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம். அம்மா அப்பாவுக்கு ஆசை நிறைய இருக்கும், அதெல்லாம் நம்ம நிறைவேற்றி வைக்க முடியுமா? இவங்க அம்மா அப்பா ஆசையெல்லாம் நிறைவேற்றுவாங்களா? யாருமே நிறைவேற்ற மாட்டாங்கடி. தெரியுது. மேபி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. அப்படி யாராவது நினைச்சா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எங்க உறவை பத்தி எங்களுக்கு தெரியும், அது போதும். மேடம் எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது நீ சொல்றியாடி? உனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும்டி. இப்பதான் தெரியாதுன்னு சொன்ன. யாரு வேணாலும் என்னமோ நினைச்சிட்டு சொன்னேன். ஓ, யாரு வேணாலும் என்னமோ நினைச்சிட்டு தான் சொன்னேன். உன்ன நான் சொன்னேனா? நீ யாரோவா எனக்கு? அப்ப நான் யாரோ இல்லையா? கிறுக்கு தட்டிடுவேன். நீ என்னோட ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டு மட்டும் தானா? ஹலோ ஃப்ரெண்டுடி, அவ்வளவுதான். அதுக்கு மேலலாம் ஒண்ணும் இல்ல. ஓஹோ, அக்கா தங்கச்சி அந்த லிஸ்ட்ல கூட நீ என்ன வச்சுக்க மாட்டே. உனக்கு உண்மையாலுமே தலைவலி இருக்கா இல்லையா? இப்ப நான் பேசாம சைலண்டா இருந்தா ஏண்டி சைலண்டா இருக்கன்னு கேக்குற? பேசினா இப்ப உனக்கு தலைவலி இல்லையாடின்னு கேக்குறேன். நான் என்னதான் பண்றது? ஈரே நான் சொல்லட்டுமா? என்னோட மைண்ட பொறுத்து இருக்கு. என் மைண்ட பொறுத்து நீ நடந்துக்கணும். உனக்கு உன் மைண்ட பொறுத்து தேவைன்னா பண்ணிக்கோ. போலாமாடி? ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு, என்கிட்ட மறைக்கிறடி. எதுவுமே ரெடி, நான் நார்மலா தாண்டி இருக்கேன். ஒரு மாதிரி உன் ஃபேஸ்ல ஒரு டிஃபரெண்ட் தெரியுது. ஏன்டா தெரியல? உன் கண்ணு கொஞ்சம் குருடா இருக்கும்டி, வேற ஒண்ணும் இல்ல. என் கண்ணெல்லாம் நல்லாதான் இருக்கு, உன்னோட ஃபேஸ் தான் சரியில்லை. ஒண்ணும் இல்ல, தலைவலியில ஃபேஸ் கொஞ்சம் டல் ஆயிருச்சு. டல்லான மாதிரி தெரியல, ரொம்ப ஹெவியான மாதிரி இருக்கு. ஹெவினா எனக்கு புரியல. ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடந்துருச்சோ, அந்த மாதிரி ஏதோ எனக்கு தோணுது. தப்பா போகுது, பேசாம இருந்துரு. அப்படி இல்லடி, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையும் உன் தலையில நீயா தூக்கி வச்சிட்டியோன்னு தோணுது. அப்படியெல்லாம் உன் ஃப்ரெண்டு பண்ண வேணா. ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் பண்ணுவாடி. பிரச்சனை இல்லடி, ஃப்ரெண்டு நான் இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஜோ கிட்ட சொல்லு. ஜோ எல்லாத்தையும் செஞ்சிருவேன், சரியா? ஒரு நாட்டாம உங்ககிட்டயே சொல்லிடுறேன் ஜோ மேம். நீங்க கவலைப்படாதீங்க ஜோ மேம். எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். சரி, அந்த பயம் இருக்கட்டும். என்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லணும். ஓகே. வீட்டுக்கு போனா ஒரு கப் காஃபியாவது வச்சு கொடுப்பாங்க. வீட்டுல விடுவியா? விடாம எப்படி? முதல்ல கல்யாணத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். ரெடி ஆயிட்டு வந்துடலாவா? ஆமால, இப்ப அம்மா வீட்டுக்கு போறது கிடையாதுல, அதை மறந்துட்டு பாரு. மண்டையில எதான் ஞாபகம் வச்சிருக்கியோ என்னமோ. வா போலாம். அவங்க வேற தேடிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் வா. ஆமாண்டி, கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு நம்மளே லேட்டா போயிட்டு இருக்கோம் பாரு. ஆமால, இவ்வளவு டீசெண்டா சாரி கட்டியிருக்கேன். உனக்கு என்ன சுடி போட்டு வந்திருக்கு? கல்யாண வீட்டுக்கு போனா சாரி கட்டணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? என் அக்கா அப்படி சொல்லிதான் எனக்கு இந்த சாரி எடுத்து கொடுத்தா. உன் அக்கா சொல்லுவா, அதெல்லாம் நான் பண்ண முடியாது. போ இரு, என் அக்கா கிட்ட சொல்றேன். வீட்டுக்கு போற முத சாரி கட்டி விடுற உனக்கு, அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு. என்னால முடியாதுப்பா, எனக்கு குர்த்தி தான் பெட்டர்ப்பா. சாரி கட்டினாலும் ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது, எல்லாமே எனக்கு நடக்கவே தெரியாது. சாரி கட்டினா எனக்கு நல்லா ஓட்ட தெரியும், நடக்கவும் தெரியும். நான் கத்து தரேன் உனக்கு. சரி மேடம், ஃப்ரெண்டா இருந்து நீங்களே கத்து கொடுங்க. அந்த பயம் இருக்கணும் எப்போதும் இந்த ஃப்ரெண்டுமே. பயம்லாம் இல்ல, ஓவரா பண்ணாத. எங்க என்ன விட்டுட்டு நீ மட்டும் போயிருவியா, அதுதான் பயம். மத்தபடியெல்லாம் உன் மேலாம் பயம் இல்லப்பா. அதுவும் இருக்குல்ல, அதுவும் ஒரு பயம் தானே. ரெண்டா சேனு கம்முன்னு விடுறேன், பேசாம ஏறி உட்காந்துரு. சரி, கூல், கோவப்படாத. ரோஜா இருக்கும், முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. வாழுக்கும் எல்லை உண்டு, நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை. நம்மளை காப்பாத்த வரன்னு அவங்க வந்து ஏன் இப்படி சிக்கிக்கிட்டாங்க? என் கழுத்துல இருந்து தாலி வாங்கிட்டாங்க, ஆனா தாலி தர மாட்டாங்களா? ஆனா ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. என் லைஃப்ல எதுக்கு இவ்ளோ பிரச்சனை? ஒரு பக்கம் அப்பான்னு நினைச்ச ஒரு பாசம் கொடுப்பாருன்னு சின்ன வயசுல இருந்து நினைச்சேன், ஆனா கொடுக்கல. இப்ப வந்து ஏதோ நான் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அக்கா மாமா கிட்ட இதை நான் எப்படி போய் சொல்லுவேன்? இவங்க என்ன எதுவுமே நமக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அந்த தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு. ஒரு பக்கம் வேணான்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் வேணுங்கிற மாதிரியே சொல்றாங்க. இதுல நான் எதை தான் எடுத்துக்கிறது? இவங்க கிட்ட
இதுக்கு மேல நான் எப்படி அவங்க மூஞ்ச பார்த்து ஃபேஸ் பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன காப்பாத்த வந்து இவங்க ஏன் மாட்டினாங்க? இவ ஒருத்தி பண்ணி வச்ச வேலை எங்க வந்து நிக்குதுன்னு அவளுக்கு புரியல. அவங்க கழுத்துல தாலி கட்டிட்டு அவங்க வீட்டுல அவங்க என்ன சொல்ல போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் ஒரு எதர்ச்சியா நடந்ததுன்னு சொன்னா அவங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா? இல்ல அவங்கள போட்டு திட்டுவாங்களா? இல்ல அவங்க சொல்லுவாங்களா? முதல்ல போய் இத்தனை கேள்வி ஓடுது. இதுக்குள்ள பதில் யாரு சொல்ல போறா நமக்கு? அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நமக்கு புரியல. வந்தாங்க, பேசினாங்க, எங்கேயோ கிளம்பிட்டாங்க. நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னா கூட இதை ஒத்துப்பாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். அவளை கூட்டிட்டு போயிருக்க கூடாது. அவங்களே தாலி கட்டுன்னு சொல்லி இருந்தா கூட நம்ம கட்டி இருக்க கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம். நீ ஷெல்ஃபிஷா இருந்துட்ட கவின். அவங்க தான் தாலி கட்ட சொன்னா கட்டிடுவியா கவின்? அவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டே கவின். இப்ப அவங்க யாரோன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா தாலி அவங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வேணும்னு சொல்றாங்களா, நான் வேணாங்கிறாங்களா? இப்ப எனக்கு புரியல. நான் என்ன முடிவு எடுக்கிறது? ஆனா நான் என்ன முடிவு எடுப்பேன்? இதுல அவங்க வேணுமா வேணாமா எனக்கு தெரியல. இதுல எதுவுமே எனக்கு புரியல. அண்ணாத தப்புக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு வேணுமா? ஏன் என்னோட பக்கம் மட்டும் இவ்வளவு பிரச்சனை நடக்குது? கடவுளை நீதான் என்ன காப்பாத்தணும். எனக்கு இதுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியல. நீதான் எனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லணும். நாளைக்கு காலேஜ்ல அந்த பொண்ணு எப்படி பாப்பேன்னு கூட எனக்கு தெரியல. அவங்களை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன்? இது எதுவுமே எனக்கு புரியல. வெளிச்சம் தந்தவ ஒருத்தி, அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கலப்பி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவர் ரத்த பார்க்க சவக்கும் சவக்கும் வெத்தல. அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. அட இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. அவ இல்ல நெருப்புதான் நெருஞ்சல.